வணக்கம் நண்பா நண்பீஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, எம்பத்தி அப்படின்றத பற்றி நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கான மீனிங்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் நம்ம அதை பற்றி பேச போகிறது கிடையாது. அது அதிகமாக இருக்கிற பட்சத்தில் அது எந்த அளவுக்கு ஒரு மனுஷனை பாதிக்குன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். இதை நான் ஒரு ஸ்டோரியில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது ஒரு பனிப்படர்ந்த நேரம். இந்த பனிப்படர்ந்த நேரத்தில் ஒரு பாம்பு வந்து உறைஞ்சு போயிட்டுருக்கு லிட்ரலாக. அதை பார்த்த ஒரு பொண்ணு வந்து அது உறைஞ்சு போயிட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கிட்டு வந்து, ஈவன் தோ அது கடிக்கக்கூடிய பாம்பாக இருந்தாலும் அதை தூக்கிட்டு வந்து அதை அந்த உறைபனியிலிருந்து காப்பாற்றி தன்னோட கையில் வச்சு அதை பாதுகாத்துட்டு இருக்கும் பொழுது இந்த பொண்ணை கடிச்சிருக்கு. அந்த பொண்ணு அவங்கள்ட்ட கேட்குறாங்க, அந்த நாகத்துக்கிட்ட, நான் உன்னை காப்பாற்ற தானே செஞ்சேன், நீ ஏன் என்னை கடிச்ச அப்படின்னு அந்த பொண்ணு அவங்கள்ட்ட வந்து அந்த பாம்புக்கிட்ட கேட்குறாங்க. கேட்கும் பொழுது அந்த பாம்பு சொல்லுது, நீ என்னை தூக்கிட்டு வரும்பொழுது நான் பாம்புன்னு உனக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லி முடிச்சிச்சு. அந்த பொண்ணும் தன்னோட வாழ்க்கையோட கடைசி நேரத்தை எட்டி அந்த கதை முடிஞ்சிடுச்சு. லைஃப்பில் இந்த மாதிரியான நிறைய சுச்சுவேஷனை நம்ம ஃபேஸ் பண்ணுறது உண்டு. நம்ம லைஃப்பில் வரக்கூடிய நிறைய பேரை நம்ம திருத்திட முடியும், அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுத்துட முடியும் அப்படின்ட்டு நம்ம கஷ்டப்பட்டு நம்ம டைம் எல்லாத்தையும் போட்டு அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள மாற்றவும் ட்ரை பண்ணுவோம். பட் எண்ட் ஆஃப் த டே அவங்களால நம்ம லைஃப்பில் என்ன சிறப்பாக பண்ண முடியுமோ அதை சிறப்பாக செஞ்சு விட்டு போயிடுவாங்க. என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு 1 or 2 இன்சிடென்ட் நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதில் ஒன் ஆஃப் த இன்சிடென்ட் வந்து இது இட்ஸ் நாட் அபவுட் த கேரக்டர் பர்சனலி. நம்ம வந்து எல்லா டைமும் எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு மாதிரி எம்பத்தைஸ்டாக இருந்துட மாட்டோம். ஆனால் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு பேடான ஒரு இதாக நான் வந்து சம்டைம்ஸ் இதை நினைக்கிறது உண்டு. சில நேரங்களில் இந்த நல்லவனை தாண்டி ரொம்ப நல்லவனாக இருக்கிறதுன்னு ஒரு இது இருக்கும்ல, அது நான் இன்டென்ஷனலாக இருக்க மாட்டேன், ஆனால் எனக்கு அது நடக்கும். ஐ திங்க் நான் 8வது படிக்கிறப்ப என் கூட இருந்த என்னோட ஃப்ரண்ட் பெஞ்சில் உட்காந்துருந்த ஒரு 2-3 பெஞ்சு ஃப்ரண்ட்டில் உட்காந்துருந்த ஒரு பையன் வந்து இந்த தண்ணி இது வச்சு ஏதோ அடிச்சுக்கிட்டு இருந்தான். அது ரேண்டமாக சுற்றி எல்லார் மேலேயும் அடிச்சு விட்டு சம்திங் ஏதோ உட்காந்துட்டான். அவனும் ஒரு மாதிரி லூஸ்தனமாக தான் பண்ணான். ஸோ அந்த டைம் எங்களுக்கு ஒரு மாதிரி வாக்குவாதம் ஆகி நாங்கள் வந்து சண்டை போகிற நிலைமைக்கு போயிடுச்சு. அஃப்கோர்ஸ் ஒரு மாதிரி எல்லாத்தையும் செட்டில் பண்ணி நாங்கள் என்ன பண்ணோன்னா, எங்கள் கூட இருந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, வாங்க நாளைக்கு உங்களுக்கு லன்ச் டைமில் சண்டை அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நானும் வந்து சண்டைக்கெலாம் வந்து மென்டலி வந்து தயாராகிட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து எனக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க, அவன் வந்து ஒரு ஃபாஸ்ட் பாலர்ரா, அவனை வந்து அடிக்கணும்னா நீ இப்படி அடிக்கணும் அப்படி அடிக்கணும் என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து என்னடா இப்படிலாம் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு புரியல. ஆக்சுவலி அந்த சுச்சுவேஷனில் என்ன நடக்குதுன்னு தெரில, ஜஸ்ட்டு ஃபைட்டுன்னு சொல்லியாச்சு. ஸோ நான் அதுக்கு தயாரும் ஆகிட்டேன். சம்திங் லைக் ஏதோ ஒரு இதில் அஃப்கோர்ஸ் அந்த இப்போ அதை யோசிச்சு பார்க்குறப்ப ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஏன்னா 10th நாங்கள் லிட்டலாக மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப நல்ல பாண்ட் இருந்துச்சு எனக்கும் அவனுக்கும். ஆனால் அந்த 8வது நடந்த அந்த விஷயம் வந்து ரொம்ப மோசமான விஷயமா எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சுன்னு சொல்லணும். ஸோ அந்த சண்டைக்கான டைமும் வருது. அந்த லஞ்ச் டைமுக்காக ரெடி ஆகிறோம். சண்டையும் ரெடி ஆகுது. கிளாஸில் உள்ள எல்லா பசங்க மட்டும்தான் இருக்காங்க. பொண்ணுங்கள்லாம் வந்து எங்கள் ஸ்கூலை பொறுத்தளவுக்கு இந்த சாப்பாடு டைமில் மட்டும் பொண்ணுங்களை வேற எங்கேயா உட்கார வச்சுருவாங்க. நாங்கள் வந்து பசங்க மட்டும்தான் அந்த இடத்துல ஃபுல்லாகவே இந்த கிரவுண்டில் உட்காந்துருப்போம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எங்கள் கிளாஸ் பசங்க மட்டும் உள்ளே இருந்தாங்க. சண்டை நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஐ திங்க் ஒரு 2லேருந்து 2.5 நிமிஷம் தான் அந்த சண்டையோட டைமிங். என்னாச்சு அப்படின்னா, அவன் வந்து ஏதோ சம்திங் கையெல்லாம் உருவி இப்படின்னு ஏதோ குத்துறான். எனக்கு எதுவும் புரியல. நான் ஜஸ்ட்டு டார்கெட்டடாக அவன் மண்டையை மட்டும் குறி வச்சு ஒரு 5லேருந்து 6 குத்து குத்திட்டேன். அது இப்போ யோசிச்சு பார்த்தா கேவலமாக இருக்குது. பட் ஸ்டில் அந்த டைமில் அந்த சண்டையை முடிக்கணுன்றதுக்காக ஒரு 5-6 குத்து மண்டையை கட்டி குத்திட்டேன். குத்துனோடனே அவனுக்கு வலி ஓவராகிடுச்சு போல். ஸோ அதுக்கப்புறம் லிட்டரலாக வந்து கீழே விழுந்துட்டான். அதுக்கப்புறம் வந்து அந்த சண்டையை முடிக்கணுங்கிறதுக்காக அவன் கை ஓங்கிட்டே இருந்தான். அப்போது ஒரு குத்து குத்திட்டு அதை நான் நிப்பாட்டிட்டேன். கிட்டத்தட்ட அவன் கண்ணு கலங்கினதை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து சண்டை முடிஞ்சிடுச்சு. அவன் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டான். நான் வந்து ஒரு பக்கம் வந்துட்டேன். அதை முடிக்கும் பொழுது என் மனசுக்குள்ளேருந்து ஒரு வார்த்தை வந்துச்சு, லைக் எனக்கு இப்போ அந்த வேர்ட் ஞாபகம் இருக்குது, என்னைக்கு சண்டை போட வச்சிட்டிங்களடா அப்படின்ற மாதிரி. ஏன்னா அது ரொம்ப நார்மலாக முடிக்க வேண்டிய விஷயம். பட் ஆனால் அது ஏன்னு தெரில, அது மாதிரி முடிஞ்சிருச்சு. நான் லிட்ரலாக அதுக்கப்புறம் வந்து அவனை பற்றி யோசிக்காத இதே இல்லை. நான் அந்த டைமில் அவனை அடிச்சிருக்கக்கூடாது. ஏன்னா அவன் அடுத்த நாள் கிளாஸ்க்கு வரும் பொழுது தலையில் வந்து கிட்டத்தட்ட இந்த கோடாலி தேல்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதை தடவிட்டு தான் வந்திருந்தேன். எனக்கு அந்த ஸ்மெல் அந்த கிளாஸ் ஃபுல்லாகவே அடிச்சிச்சு.
எனக்கு அந்த சண்டை முடியிறப்ப இருந்த அந்த ஃபீல வந்து அவன் காலையில வரும்பொழுது, அந்த தைலத்தோட ஸ்மெல்லோட வரும்பொழுது, கிட்டத்தட்ட அத வந்து ஒரு 10x அதிகப்படுத்திருச்சுன்னு தான் சொல்லணும். நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் அந்த டைம்ல. அத பண்ணியிருக்க கூடாதோ! அந்த விஷயத்த நான் செஞ்சிருக்க கூடாதோ! அவன் ரொம்ப கஷ்டப்படுவான்ல! அப்டின்ற மாரி ரொம்ப ஒரு மாரி அ அவன நான் ஒரு மாரி சாரியா பார்க்க ஆரம்பிச்சேன். நான் தப்பு பண்ணிட்டேனோ! அப்டின்ற மாரி பார்க்க ஆரம்பிச்சேன். இது எந்த விதத்தில சரி, தப்புன்னு எனக்கு தெரியாது. ஆனா, ஆ அது ஒரு சண்டை. அது அப்படி நடந்துருச்சு. அதுக்காக நான் அவன வந்து இந்த அளவுக்கு நான் வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணது சரியா, தப்பான்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் எனக்கு அ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்னன்னு தெரியல, பெருசா யாரு கூடயும் என்னால வந்து நெறைய கான்வர்சேஷன், பேட் கான்வர்சேஷன்லாம் இந்த 10த்த தாண்டி நான் வெளில ஸ்கூல் வந்து படிக்கும்பொழுது, அந்த ஸ்கூல் புதுசு அப்படின்றதுனால ஒரு 1 ஆர் 2 பீப்பிள்ஸ் கிட்ட என்கிட்ட வந்து லிட்டரலா சண்டை வர மாரி இருந்திருக்கு. லிட்டரலி சண்டை போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனா என்னன்னு தெரியல, என்னால வந்து அந்த சண்டைய ஃபர்தரா கொண்டே போ முடில. எனக்குள்ள நெறைய அ மென்டலி வந்து நெறைய டிஃபரன்ஸ் கிரியேட் ஆக ஆரம்பிச்சுச்சு. செகண்டா வந்து என்னால இந்த மாரி லைஃப்ல நெறைய சண்டைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சுச்சு. அதெல்லாம் வந்து மத்தவங்கள யோசிச்சு யோசிச்சு என்ன நான் வந்து இல்லடா அவன் கஷ்டப்படுவான். ஒருவேள நான் ஒரு மாரி ரொம்ப கோரமா ரியாக்ட் பண்ணிருவேன் அப்டின்ற அந்த ஒரு பயத்திலேயே என்ன நானே கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி ஒரு மாதிரி பேரலலா வந்து வீட்லயும் ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அப்பா, அம்மா சண்டை. அவங்க வந்து ஒரு மாதிரி பிரிய நிலைமையில போயிட்டு இருந்தாய்ங்க. அடிக்கடி சண்டை போட்டுட்டு இருந்தாய்ங்க. எக்ஸாம் ப்ரெஷரு. அந்த டைம்ல தான் இவைங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்கன்றது நான் வந்தேன். ஸோ இந்த மாரி நெறைய நேரங்கள்ல நம்மள அடிக்கிறவனுக்கே நம்ம இரக்கம் பார்க்குறது. ஆ நமக்கு தப்பு செய்றவனுக்கே அவன் ஏன் இப்படி செய்றான்னு தெரியுமா? இல்ல அவன் லைஃப்ல இப்படி அளவுக்கு அவன் ஒருத்தன் இறங்கி செய்றான்னா, அவன் உண்மையாவே அவன் லைஃப்ல எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான்னு தெரியலடா. அவனுக்கு அதாவது ஒரு தப்பான ஒருத்தவனுக்கே பரிவு பார்க்கறது, இரக்கம் பார்க்குற லெவலுக்கு நெறைய பேரு இருப்பீங்கன்னு நான் நெனைக்கிறேன். அதுல நானும் ஒருத்தவன். ஆ ஆனா இது எல்லா நேரங்கள்லயும் நம்மள சரியா வச்சுக்காது. இல்லையா? நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த டைம்ல இருந்துட்டேன். ஆனா, எனக்கு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த ஃபீல நான் அத விட்டு வெளில வரணும் அப்டின்னா, நான் அதுக்காக ஏதாவது பண்ணணும். அத நான் பண்ணல அப்டின்னா, ஆ நமக்குள்ளேயே நமக்குள்ள இருந்த அந்த ஒரு என்ன சொல்றது? அந்த ஒரு ஆண்மைத்தனம் அப்டின்னு சொல்லுவாங்கல்ல. மாஸ்குலினிட்டி. ஸோ அதுவே வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து ஒரு நம்மள வந்து ஒரு நம்ம எம்பத்தட்டிக்கலா யோசிச்சு நின்னு அந்த இடத்த விட்டு முன்னாடி போகாம நிக்கும் பொழுது, நம்மளே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு கோழையா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அ இந்த மாரி யாரா இருக்கீங்கன்னா, தயவு செஞ்சு மாத்திக்கங்க. அ இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்டின்னா, இது பேரன்ட்ஸ் சைட்ல நடக்கக்கூடியது. நெறைய பேரண்ட்ஸ் வந்து தங்களோட குழந்தைங்களுக்கு ஓவர் கம்பேஷனா இருப்பாங்க. லைக் அ அவங்கள வந்து அ அவங்களுக்கு எதுவுமே நடந்துறக்கூடாது. அவங்க வந்து அவங்க குழந்தையா இருக்கிறதுலேருந்தே நான் வந்து என் ஃப்ரெண்டோட ஒரு கதை நேத்து கேட்டேன். அ அது என்னன்னு தெரியல. ரேண்டமா நான் அந்த டாபிக்க ரிசர்ச் பண்ணும்பொழுது எனக்கு அதுவும் கனெக்ட் ஆச்சுன்னு தான் சொல்லணும். பேசிட்டு இருக்கப்ப என் ஃப்ரெண்டு வந்து லிட்டரலா அழுதுகிட்டு அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. "அம்மா நீங்க குடுக்கக்கூடிய அந்த பிரஷர் அப்படின்றது என்னால லிட்டரலா அந்த எனக்கான நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ, அத என்னால பண்ண முடியல. ஈவன் தோ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, அவங்க ஏதாவது ஒரு வேலையா வெளில வந்திருப்பாங்க. அந்த வேலைய முடிச்சுட்டு போறதுக்கு ஒரு 5, 10 நிமிஷம் லேட் ஆயிருக்கும். ஆனா, அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அ 5 நிமிஷம் இந்த டைம்ல நான் போயிருவேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அந்த டைம்ல அவங்களால போக முடியல. ஒரு 5 நிமிஷம் மேற்கொண்டு ஆகுது அப்படின்னா, அதுக்கு அந்த 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஒரு 2 நிமிஷத்திலேயே கால் பண்ணிட்டு, "எங்கம்மா இருக்க? போயிட்டியா? இல்லையா?" ஆ அப்படின்ற மாரி கேட்பாங்க. அஃப்கோர்ஸ் அதில ஹார்ஷ்னஸ் இருக்காது. "போயிட்டியா இல்லையா? போயிட்டியா இல்லையான்றத" கேட்டு கேட்டு அந்த பொண்ணு வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு மாதிரி மென்டலி வந்து அந்த பிரஷர், பயம் வந்துரும். ஏதோ ஒரு வேலை இருந்திருக்கும். அந்த ஃபோன்ல சம்திங் ஏதாவது ஒர்க் பண்ணியிருப்பாங்க. சார்ஜ் இருக்காது. சார்ஜ் இல்லாத டைம்ல ஒரு 1% 2% தான் இருக்கும். அ அப்படி இருக்கிற பட்சத்தில எப்படி இருக்கும்னா, லிட்டரலா ஃபோன் டெட் ஆயிரும். ஃபோன் டெட் ஆயிடுச்சு அப்படின்னா சில நேரங்கள்ல, பக்கத்தில தான் போயிருப்பாய்ங்க. ஒரு ஒரு 1/2 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர் டீ குடிக்க போயிருப்பாய்ங்க. "என்னம்மா வீட்டுக்கு போயிட்டியான்னு?" திரும்ப திரும்ப கால் வரும். அப்படி கட் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு வர பயம் வந்து நமக்கே வந்து "எப்புட்றா இப்படிலாம் இருக்கீங்க?" அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா லிட்டரலா அது வந்து ஒரு பெரிய 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 ஒரு அவங்கள பார்க்குறப்ப பயமா இருக்கும். நமக்கு எப்படி இவங்கலாம் சர்வை பண்றாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அது அஃப்கோர்ஸ் அந்த பொண்ணு இனிஷியலி இருந்ததுக்கும், இப்ப இருக்கிறதுக்கும் நெறைய வித்தியாசங்கள் இருக்கு. நெறைய பிஹேவியரல் சேஞ்சஸ் இருக்கு. அ அந்த ஊர விட்டு அவங்க அம்மா விட்டு வெளில வந்து, இங்க ஒரு 4 வருஷம் படிச்சதுக்கப்புறம் நெறைய விதத்தில அ அந்த மதர் இன்ஃப்ளூயன்ஸ் குறைஞ்சு,
ரியல் லைஃப்பில் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுன்றத நிறைய விதத்தில் அந்த பொண்ணு மாற்றிருக்குன்னு தான் சொல்லணும். பட் ஆனால் வந்து இந்த மாதிரியான விஷயங்களில் லைக் ஃபோன் டெட் ஆனதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் சம்டைம் இப்போ நாங்கள் இங்கே ஜம்முவில் இருக்கேன் அப்படின்னா இங்கே வந்து எல்லா டைமெல்லாம் கரண்ட் இருக்காது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட சம்மர் டைம் பார்த்தோன்னா ஒரு 4-5 தடவை கரண்ட்டு போகும். ஒரு டைம் போகும்போது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் காணாம போயிடும். சம்டைம் நாங்கள் சாப்பிடாம கூட படுத்திருக்கோம். அந்த மாதிரி தான் இருக்கும். என்னால் சமைக்கவே முடியாது. ஏன்னா கரண்ட்டே இருக்காது. சாயந்தரம் 6 மணிக்கு போகிற கரண்ட் அடுத்த நாள் 10 மணி ஆனாலும் வராது. எம்டியாக தான் போயிட்டு கிளாஸில் உட்காந்துட்டு திரும்பி வர மாதிரி இருக்கும். வயிற்று எரிச்சலோடு வர மாதிரி இருக்கும். ஸோ அப்படிலாம் இருக்கப்போ இந்த மாதிரி வெளில போகிறப்ப ரேண்டமாக மாட்டிக்கிச்சு அப்படின்னா வீட்டில் கிடக்கக்கூடிய ஏதோ ஒரு சார்ஜிங் பாயிண்ட் சம்திங் லைக் ஒரு லேப்டாப்பில் இருக்கக்கூடிய அந்த 1 பாயிண்ட் 2 பாயிண்டில் சார்ஜை போட்டு அவங்க அம்மாட்ட நான் வந்துட்டேம்மா கரண்ட் இல்லைன்றது இன்ஃபார்ம் பண்ணுறது அதெல்லாம் நடக்கும். அஃப்கோர்ஸ் அவங்க அதை கேரில் பண்ணுறாங்கன்றது இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், இதுக்கு பேர் ஓவர் ப்ரொடெக்டிவ் இல்லை அவங்கள போட்டு ஒரு டூ கம்பேஷன் லெவலில் இருக்குது, ஓவர் கம்பேஷன் லெவலில் இருக்குது. இது அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பேர்டனை கொடுக்குதோ, எந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த ப்ரெஷர் கொடுக்குதோ, அவங்க வந்து அவங்க பிள்ளைக்கு எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்றதுல வந்து அவங்க எவ்வளோ ஒரு மாதிரி பதட்டத்தோடு இருக்காங்களோ அதை விட எங்கள் அம்மா வந்து பயந்துடக்கூடாது, எங்கள் அம்மா வந்து லைக் எதுவும் சம்திங் என்னை பற்றி பயந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பயம் கொடுக்கக்கூடாதுன்ற லெவலில் இவங்களுக்கு பயம் வந்து கிட்டத்தட்ட 2 பேருமே இவங்க ஒரு 1xல அவங்க அம்மா பண்ணிட்டு இருக்காங்கன்னா இங்கே அது 10xஆக மாறி இந்த பொண்ணோட மென்டல் ப்ரெஷர் முந்தானத்து அதை நான் வெடிச்சதை பார்த்தேன். உண்மையாகவே அவங்கள பார்க்குறப்ப ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி இருக்காதீங்க அப்படின்ற ஒரு 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 குழந்தை இருக்காங்க இல்லை ஒரு பசங்க இருக்காங்க உங்களுக்கு அப்படின்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் தான் அவங்கள நீங்கள் வந்து டேக் கேர் பண்ண முடியும். ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அவங்களோட வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, அவங்க லைஃப்க்கு என்ன வேணுன்றதை யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய பேரோட வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கும். முதல்ல வந்து உங்கள் குழந்தைகளை நம்ப ஆரம்பிங்க. நீங்கள் உங்கள் குழந்தைங்களை நம்ப ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாவே இந்த ஓவர் கம்பேஷன் அப்படின்றது வந்து குறைஞ்சிரும். அவங்கள பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு லெவலுக்கு நீங்கள் அதை வந்து விட்டு தான் ஆகணும். ஏன்னா எல்லா நேரங்கள்லையும் அந்த கயிறை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்க முடியாது. அதை அறுக்கிறதுக்கான பலம் வந்துருச்சுன்னா அவங்க அதை அறுத்துட்டு போயிடுவாங்க. அதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். லைக் ஓவர் கம்பேஷன் வந்து ஈஸியாக ஒரு மனுஷனை லைக் ஒரு ரிலேஷன்ஷிப்பை உடைக்கக்கூடியது. அதுக்கான வலு வந்து ஒரு பெரிய லெவலில் க்ரியேட் ஆகி விட்ரும். சின்ன பிள்ளையா இருக்கப்போ நீங்கள் பார்த்துக்கிறீங்க எல்லாம் ஓகே. ஆனால் அடல்ட் ஆகிட்டு அப்பயும் உங்களோட ப்ரெஷர் இருக்குது. தப்பாக இருக்கிறதுக்காக சொல்லலை, லைக் அவங்க வந்து அவங்க வாழ்க்கையை வாழணுன்றதுக்காக வந்து இந்த மாதிரி விட சொல்கிறீங்களா அப்படிலாம் இல்லை. ஆனால் அவங்க லைஃப்பில் நிறைய டைமில் தங்களோட வாழ்க்கையை மேபி இப்போ என்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி முடிச்சதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணுன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட 4 to 5 months ஆச்சு. ஸோ இந்த மாதிரியான இது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. எனக்கு வந்து என்ன நான் தான் பார்க்கணுன்ற இதில் இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி டிசிஷன் எடுத்து என்னோடய லைஃப்பில் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு லைஃப்பில் என்ன தான் பண்ணுன்றதை அவங்க கண்டே பிடிச்சிட்டாலும் பேரண்ட்டோட ப்ரெஷர்னால எதையோ ஒரு விஷயத்தை எடுத்து எதையோ ஒரு விஷயத்தை படித்து அதுலேருந்து அதுக்கப்புறமும் வந்து வீட்டோட பேச்சை கேட்டு மட்டுமே அவங்க வாழ்க்கை வந்து ரன் ஆகும் பொழுது ஒரு பீரியட் ஆஃப் டைம் அந்த பேரண்ட்ன்ற ஒரு ஆள் வந்து இந்த உலகத்தில் இல்லை, அவங்க போயிட்டாங்க அப்படின்றப்ப அந்த சிஸ்டம் வந்து டோட்டலாக கொலாப்ஸ் ஆகும். அவங்க லைஃப்பை புதுசாக தேடுற மாதிரி இருக்கும். நிறைய பயப்படுவாங்க. அவங்க வாழ்க்கை என்னன்றது அவங்களுக்கே புரியாது. கிட்டத்தட்ட அது தன்னோட வாழ்க்கையை வந்து அந்த குழந்தையோட வாழ்க்கையை உங்கள் குழந்தையோட வாழ்க்கையை நீங்களே கெடுக்கிற மாதிரி. உங்களால் எத்தனை வருஷம் பார்த்துக்கிட்டே இருக்க முடியும் இல்லையா? நீங்கள் போயிடுவீங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 50-60 வருஷத்தை அதுதானே தனியாக வாழணும் இல்லை? ஸோ ஓவர் கம்பேஷன் அதை தாண்டி அந்த டைமில் இருக்கும் பொழுது அவங்க உங்களை ரொம்ப ஹேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீ தான் எல்லாத்துக்கும் காரணம், நீ தான் வந்து என் லைஃப்பை இப்படி மாற்றிட்டேன், என் வாழ்க்கை நாசமாக போனதுக்கான காரணமே நீ தான் அப்படின்ற லெவலுக்கு போயிடும். ஏன்னா பிடிக்காத வேலை, பிடிக்காத லைஃபு, பிடிக்காத ஒரு பார்ட்னர், அவங்க சூஸ் பண்ண ஒரு ஆள், அப்படி இருக்க வீட்டில் சூஸ் பண்ண ஒரு ஆள், இந்த மாதிரி எல்லா விதங்கள்லையும் பேரண்ட் மட்டுமே அதில் லீட் எடுத்து உனக்கு இதுதான் சரின்ற லெவலில் பண்ணிட்டு போகும் பொழுது அவங்களுக்கு எது சரி அவங்களுக்கு எது தப்புன்னே கடைசி வரைக்கும் தெரிஞ்சுக்காததுனால என்னை பண்ண விடலைன்ற ஒரு இதில் டோட்டலாக உங்களை வெறுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அஃப்கோர்ஸ்
நீங்கள் அவங்கள பார்த்துக்காதீங்கன்னுலாம் சொல்லலை. பட் அவங்க தப்பான நேரங்களில் போகிறப்ப மட்டும் அவங்கள திருத்தி அவங்க வாழ்க்கைக்கு திருப்பி கொடுங்க. அந்த டைமில் அதை வார்ன் பண்ணுங்கள். அது நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த டைமில் வார்ன் பண்ணுங்கள். அது நடக்குமா நடக்காதான்ற ப்ராபபிலிட்டியில் இருக்கும் பொழுதே நீ இதை பண்ணாதுன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணி அவங்க லைஃப்பை நாசம் பண்ணாதீங்க. இவ்வளோ தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்களோட அன்பு நிறைய பேருக்கு தேவைப்படலாம். அது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய எந்த வயசில் இருந்தாலும் சரி, நிறைய பேரால் அவங்களோட செல்ஃபையே அவங்களால வந்து டேக் கேர் பண்ணிக்க முடியாத லெவலில் இருக்கும். லைக் ஒரு குழந்தையாக இருக்கலாம், இல்லை ஒரு வயசானவங்களாக இருக்கலாம். அவங்களுக்கு உங்களோட அன்பை கொடுங்க. அட்லீஸ்ட் அது பயனுள்ளதாக இருக்கும். இதை இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, இந்த நர்ஸ் ரூல்னு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த ஹாஸ்பிட்டல்லலாம் வந்து நர்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பேஷண்ட்டுக்கு முடியவே இல்லைனாலும் அவங்க விஷயத்த செய்ய விடுங்க. ஏன்னா எல்லா நேரங்களையும் உங்களால் அதை பண்ண முடியாது. அவங்க தான் உங்களை பார்த்துக்கணும். லைக் அந்த இண்டிபெண்டன்சியை அவங்க தான் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்க கியூராக தான் வந்திருக்காங்க இல்லையா? நீங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா எல்லா டைமும் அதை கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா? ஸோ அது ஹார்ஷாக இருந்தாலும் அவங்க ஃபாலோ பண்ணுற ரூல் அதுதான். அவங்களால கையால் எடுத்து ஒரு ஸ்பூன் சாப்பிட்றதுக்கு கஷ்டப்பட்டாலும் அவங்கள அப்படியே விட்டுருவாங்க. ஏன்னா அது அவங்கள சரி பண்ணுறதுக்கான அவங்க இருக்கக்கூடிய ப்ராசஸ். அது இருந்தால் தான் அவங்க அதுலேருந்து வெளில வர முடியும். ஸோ வாழ்க்கையும் அதே மாதிரி தான். எல்லா நேரங்கள்லேயும் எல்லாரையும் பேம்பரிங் பண்ண முடியாது. சின்ன பிள்ளையில கையில் வளர்த்துட்டேன் கைக்குள்ளே வளர்த்துட்டேன்னு சொல்லக்கூடிய நிறைய பேரண்ட்ஸுக்கு ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அந்த குழந்தைங்க தான் ஒரு பேர்டனாகவே இருக்கும். அவங்களால வந்து எல்லா டைமும் பார்த்துட்டு இருக்க முடியாது. எல்லா நேரங்கள்லையும் வந்து அந்த பர்சனை வந்து டேக் கேர் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. அவங்களுக்கும் முடியாத நேரங்கள் போகும். ஆனால் அந்த குழந்தைக்கோ அந்த பர்சனுக்கோ வந்து அது வந்து ஒரு பார்ட்னராக இருக்கலாம், இல்லை அது வந்து அவங்களோட ஒரு பேரண்ட்டோட குழந்தையாக இருக்கலாம். அவங்களுக்கு அது தெரியாது. அவங்க வந்து என்னை இப்படி தான் பார்த்துக்கிட்டாங்க, இப்படி இந்த நிலைமையில் இருந்துக்கிட்டும் பார்த்துக்கிட்டாங்க. உடம்பு சரியில்லாதப்போ எனக்கு சமைச்சு போட்டாங்க, உடம்பு சரியில்லாதப்போ எனக்கு வந்து அதை பண்ணாங்க, துணி துவைச்சு போட்டாங்க. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாது. அவங்கள பொறுத்தளவுக்கு நீங்கள் அந்த வேலையை பார்த்துட்டீங்க, அவங்க அதுக்கு பழகிட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றது லிட்டரலாக அவங்களுக்கு தெரியாது. அதுதான் மேட்ரு. ஸோ அவங்கள பொறுத்தளவுக்கு அவங்களோட இடத்துல அவங்க ஸ்டெபானாக இருப்பாங்க. நீ தான் இதை பண்ணணும், நீ என்னை இப்படி தான் வளர்த்த. நீங்கள் ஒரு வேளை என்னால் முடியலைன்னு நீங்கள் அதை சொல்லும் பொழுது, என்னால் அதை பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல ஹேட்டிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இட்ஸ் பெட்டர் நம்ம சின்னதுலேயே அவங்கள பார்த்துக்க வைக்கிறது தான் சரியான விஷயம்னு நான் ரீசெண்டாக புரிஞ்சுக்கிட்டேன். அது மேபி பார்ட்னராக இருக்கலாம், இல்லை இது ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நடக்கலாம், இல்லை பேரண்டிங்கில் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பில் இது ரொம்ப மஸ்டான ஒரு விஷயம். ஸோ இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். ஃபைனலி இந்த விஷயத்த ஒரு மாதிரி கோர்வையாக சொல்லிட்டேன் நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்லையும், பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும், இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.